ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. தனா கன்சீவாக இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கதிரும் தனாவை நல்லா கவனிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம சீனுவும் மாயாவுக்கும் சீக்கிரமாக இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருந்துட்டுருக்காங்க. அவங்களும் பல வேலைகளை செய்யும் போது பத்மாவும் சீனுவோட ஐடியாவுக்கு எல்லாத்துக்குமே ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயலை செய்கிறாங்க. அதே சமயத்தில் பார்வதி பயங்கர பொறாமையில் இருக்காங்க. நமக்கு இது வரைக்கும் அப்பு குட்டி தான் வாரிசாக இருந்துட்டுருக்காங்க இந்த குடும்பத்தில். இப்போ தனாவுக்கு வயிற்றுல வர ஒரு வாரிசு வர போது பையனா மட்டும் இருந்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமேன்னு சொல்லிட்டு நம்ம பார்வதியும் தனாவோட குழந்தைய எப்படியாவது அழிச்சிடும் சொல்லிட்டு ஒரு செயலை செய்யறாங்கன்னே சொல்லலாம். இப்படி நம்ம ரகுராம் குடும்பத்துக்குள்ள பத்மாவும் பார்வதியும் இருக்க வரைக்கும் பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கதா போகுதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சீனு பண்ணக்கூடிய செயலெல்லாம் பார்த்துட்டு இருந்தா பத்மாவும் பயங்கரமா வெறுப்பாகுறாங்க. என்ன சீனு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இப்போ இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு எதுக்கு இவ்வளோ அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனுவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா மாயா ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்கும் போது பத்மாவும் விடுற மாதிரி இல்லை, பேசாம இந்த இடத்த விட்டு போயிடுன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம மணியும் சீனு கிட்ட வந்து என்ன சீனு இப்படி இருந்துட்டு இருந்தா எப்படி சரி வரும், நம்ம கண்டிப்பாக மாயாவுக்கு ஒரு டான்ஸ் ஸ்கூல் அமைச்சு தருவோம்னு சொல்லியிருக்கோங்கள, அதுக்கான ரூம் எல்லாமே தேட போகண்டாமா, சரி நீங்கள் வீட்லேயே ரெஸ்ட் எடுங்க, நான் போய் அந்த ரூம் எல்லாம் தேடிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம மணி சொல்லும் போது அதை கேட்டுட்டு இருந்த சீனுவும் என்ன அப்பா பேசிட்டு இருக்கீங்க, என்னோட ஒய்ஃபுக்கு நான் தேடி கொடுக்க மாட்டேன்னா, ஒரு டான்ஸ் ஸ்கூல் உள்ள ஆரம்பிக்க வேண்டிய வேலை தானே, அது எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனுவும் மாயா கிட்ட சொல்லும்போது மாயாவும் நம்ம சீனுவை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சீனுவும் மாயாவை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பல வேலைகளை செய்கிறாங்கன்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாகவும் இருக்குது. இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த பத்மாவும் எதுக்கு இந்த சீனு இப்படி மாயாவுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு காலத்தில் மாயாவை எப்படியெல்லாம் வெறுத்துட்டு இருந்தான், இப்போ நம்ம என்ன சொன்னாலுமே கேட்குற மனப்பான்மையில் அவன் இல்லவே இல்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த சீனுவை தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பத்மாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சீனு கிட்ட போய் சீனு உனக்கு தான் கடையில் எவ்வளோ வேலை இருக்கு, அதெல்லாம் நீ செய்யக்கூடாதா, அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம இப்படி அலைஞ்சிட்டு இருக்க போற, அதான் அப்பா ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல, மாயாவுக்கு ஏதாவது டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன்னா அதுக்குள்ள ரூம் எல்லாம் நானே பார்த்து தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாம நீயும் மாயாவும் சேர்ந்த மாதிரி அலைய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மாவும் சீனு கிட்ட சொல்லும் போது சீனு கேட்குற மாதிரி இல்லை, அது எப்படிமா என்னோட ஒய்ஃபுக்கு நான் தான் பார்த்து தருவேன்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்காங்க. ஒரு கட்டத்துல பத்மாவை திட்ட ஆரம்பிக்கும் போது சீனுவும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம கதிரும் தனா கிட்ட வந்து தனா இந்த டைம் எல்லாம் நீ நல்லா சாப்பிடணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லி, ஏதாவது விருப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கும் போது நம்ம தனாவும் இல்லை எனக்கு அப்படி ஒரு ஆசையே இல்லை, நீ எப்பவுமே என் பக்கத்துல இருந்தாலே போதும், அதுவே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம கதிரும் தனாவை விடுற மாதிரி இல்லை, கொஞ்சம் தான் ஒரு வாய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம தனா கிட்ட கெஞ்சிட்டு இருக்கும் போது இதெல்லாம் நம்ம சீனுவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. சீனுவும் மாயாவை பார்த்து மாயா பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு, குழந்தை வருதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கதிர் எவ்வளோ மாறி போயிட்டான், தனா கிட்ட எவ்வளோ அன்பா இருக்கான், இதை மாதிரி சீக்கிரமா நமக்கும் நடக்கணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசை இருக்காதா அப்படின்னு நம்ம மாயாவை பார்த்து கேட்கும்போது கதிர் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சரியாகட்டு அதுக்கப்புறமா எல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி மாயா சீனுக்கிட்ட சொல்லும்போது சீனுவும் எனக்கு மட்டும் இல்லை ரமணி பாட்டியும் ரொம்பவே ஆசையோட தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம மாயாவும் சரி பார்த்துக்கலாம்னு சொல்லி விடுறாங்க. பார்வதிக்கும் எல்லாத்தையும் பார்க்கும்போது பயங்கர எரிச்சலாட்டிருக்கு. இந்த தனாவை இப்படி தாங்குறாங்களே, இனி போகிற பக்கம் பார்த்தா மாமா தனாவை ஏற்றுப்பாங்க, தனாவை மட்டும் இந்த வீட்டில் சேர்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு தான் பிரச்சனை ஆகும். இந்த மனுஷன்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, இப்போ நம்மக்கிட்ட பேசவும் இல்லை, இப்போ இவர்கிட்ட எதுவுமே நம்ம சொல்ல முடியாது, எப்படியாவது சொத்தை பிரித்து தாங்கன்னு சொல்லி இவங்கள்ட்ட கேட்கலான்னா முடிய மாட்டேங்குதேன்னு சொல்லி நம்ம பார்வதியும் ஒரு யோசனையில் இருந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, இந்த ரகுராம் மாமா மட்டும் தனாவை ஏற்றுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரிசு வந்துச்சுன்னா அந்த சொத்து எல்லாமே அவனுக்கு தானே போய் சேரும் அப்படின்னு பார்வதி ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்கும்போது புவனேஸ்வர் கிட்ட ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புவனேஸ்வரியும் என்ன பார்வதி எதுக்காக இவ்வளோ அவசரமாக ஃபோன் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. பார்வதி இங்கே வீட்டில் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, தனா இப்போ கன்சீவாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னது தனா இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கும்போது ரகுராம் ரொம்ப சந்தோஷப்படுவானே, கூடிய சீக்கிரத்தில் அப்போ தனாவை ரகுராமை ஏற்றுப்பானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட பார்வதியும் ஆமாம், இப்போ தனா மட்டும் இல்லை கதிரும் இந்த வீட்டில் தான் இருக்கா, இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை,
இனி சீக்கிரத்தில் ரகுராமோட குடும்பமே ஒன்று சேர்ந்துடும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி கிட்ட பார்வதி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு புவனேஸ்வரியும், ஆமாம் பார்வதி, இதெல்லாம் உனக்கு சரியே இல்லை. இந்த விஷயம் மட்டும் நல்லபடியாக நடந்துச்சுன்னு வச்சுக்கியா, அதுக்கப்புறம் உனக்கு அந்த வீட்டில் மதிப்பே இருக்காது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என்னைக்கு அந்த வீட்டை விட்டு நீ வெளியில் வர போறியோ அன்னைக்கு தான் உனக்கு விடிவு காலம் பிறக்கும். அதே சமயத்தில் உன்னோட ஹஸ்பண்டுக்கு அங்கே ஒரு மரியாதையும் இல்லை. எல்லா மரியாதையும் அந்த ரகுராமுக்கு தான் கிடைக்குது. அப்படிப்பட்ட இடத்துல நீ இன்னும் எதுக்கு இருந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரியும் நம்ம பார்வதியை வெறுப்பேற்றி விட்டுட்டு இருக்காங்க. பார்வதி புவனேஸ்வரி கிட்ட, சரி இப்போ என்ன பண்ணுறது, இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னாலும் நான் ரெடியாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தனா என்னையே எதிர்த்து நிறைய வாட்டி பேசியிருக்கா. அப்படிப்பட்டவளுக்கு வாரிசு இல்லாட்டாலுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஒரு வார்த்தையை விடும்போது, புவனேஸ்வரியும் நீயே இப்படி பேசுறியா, சரி அதுக்கான வேலைகளை செய்திட வேண்டியதான். இப்போ வேற ஜானி அக்கா ஊரில் இல்லை, இந்த சமயமாட்டி ஏதாவது நம்ம செய்தாதான் உண்டுன்னு நம்ம பார்வதி ஒரு தப்பு கணக்கு போட்டு ஒரு பெரிய தப்பு செய்ய போகிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் புவனேஸ்வரியும் நம்ம பார்வதி கிட்ட, நீ என்ன செய்தாலும் அதுக்கு உறுதுணையாக நான் இருந்துட்டுருக்கேன், தைரியமாக பண்ணுன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரகு ராமு கிட்ட ரமணி பாட்டியும், என்ன ரகு மனசுக்குள்ள இவ்வளோ பாசத்தையும் ஏக்கத்தையும் வச்சுட்டு ஏன் தனா கிட்ட வெளிக்காட்டாமல் இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ரகு ராமு, நம்ம வீட்டுக்கு புதிய வாரிசு வரப்போகுதில்ல, எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தாம்மா. ஆனால் அதுக்காக அவளை நான் ஒருபோதும் ஏற்றுக்கவே மாட்டேன். நான் எவ்வளோ நல்லதை வளர்த்தேன் அவளை எல்லாம். ஆனால் இப்படி ஒரு காரியத்தை செய்து கதிர் பின்னாடி போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அது எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும், நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியாம்மா. தனா மட்டும் நான் மேரேஜ் பண்ணி வச்சுருந்தா இந்நேரத்துக்கு எவ்வளோ பெரிய நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பா. இப்படி ஒரு கஷ்டமான நிலைமைக்கு தனா வந்திருக்க மாட்டான்லன்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமும் ரமணி பாட்டிகிட்ட சொல்லும்போது, ரமணி பாட்டியை நீ எதுக்குமே வருத்தப்படாத, சீக்கிரமாக எல்லா விஷயமும் சரியாயிடும்னு சொல்லிடுறாங்க. நம்ம தனாவுக்கும் எப்போ தான் நம்ம அம்மா வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அம்மா தான் ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க, உனக்கு மட்டும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த குடும்பமே ஒன்று சேர்ந்துடும் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம தனாவும் கதிர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, கதிரும், நீ எதுக்குமே கவலைப்படாத தனா, அதான் அத்தை சீக்கிரமாக வந்துடுவேன்னு சொன்னாங்கல்ல, நாளைக்குள்ளே வந்துடுவாங்கன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் பார்வதியும் ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தனாவுக்கு ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி சாப்பாட்டில் கொடுத்துட வேண்டியதா, அதுக்கப்புறமா அந்த குழந்தை இந்த வீட்டில் பிறக்கவே போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி பார்வதி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தனாவுக்கும் ஒரு செயலை செய்கிறாங்கன்னே சொல்லலாம். அந்த சமயம் பார்த்து நம்ம மாயா செம அதிரடியாக வந்து நம்ம தனாவை மட்டும் இல்லாமல் வயிற்றில் வர குழந்தையும் காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம ஜானகி வீட்டுக்கு வராங்க. ஜானகி கிட்ட நம்ம தனா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜானகியும், கதிர் நீ எப்பண்டா வந்த, உன்னை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் தனாவும் கதிர் மட்டும் வந்தது சந்தோஷமான விஷயம் இல்லாமல் இன்னொன்று இருக்குது, நீங்கள் வந்து பாட்டி ஆக போகிறீங்க அப்படி சொன்ன உடனே நம்ம ஜானகிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த இடத்துல தனாவை அப்படியே ஹக் பண்ணி அவங்களோட சந்தோஷத்தை தெரிவிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம ஜானகிக்கு பார்வதி பண்ணக்கூடிய செயலெல்லாம் தெரிய வருது. பார்வதியை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம்.